ஐயோ சாயோ 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 சாய். ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் வண்டலூர்ல அமைஞ்சுள்ள வழித்துணை ஷிரடி சாய்பாபாவுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஆலயத்தோட சிறப்பு அம்சங்கள் நம்ம பார்க்கலாம். சாய்ராம், தாம்பர் அடுத்த வண்டலூர்ல அமைஞ்சுள்ளதுதான் வழித்துணை சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயம் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம், சக்தி மிகுந்த ஒரு ஆலயம். சாய்ராம், இப்போ பாபாவுடைய ஒரு மூர்த்தியை காட்டுறோம். பாபா பிளெஸ்ஸிங்ல இருக்காரு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா சென்னையில இருந்து திருச்சி போற தேசிய நெடுஞ்சாலை ஹைவே. சாய்ராம், ஒவ்வொரு பக்தர்களுமே இந்த பக்கம் கடந்து போற ஒவ்வொரு பக்தர்களுமே இங்கு வந்து பாபாவை மனமுருங்கி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அவங்களுடைய டிராவலை வந்து ஆரம்பிப்பாங்க. சாய்ராம், ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிறதால இந்த இடத்துல என்ட்ரன்ஸ்லே வழித்துணையா பாபாவுடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று ஒவ்வொரு பக்தர்களுமே அவங்க ஊருக்கு போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் இந்த கோயில் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கோயில். சாய்ராம், வண்டலூர்ல அமைஞ்சிருக்கும் வழித்துணை பாபாவுடைய அற்புதம் என்னன்னா, குழந்தை வரும் அருளும் பாபாவா இந்த இடத்துல பாபா பக்தர்களுக்கு ஆசீர்வாதம் பண்றாரு. சாய்ராம், நிறைய தம்பதியர்கள் கல்யாணம் முடிஞ்சு நீண்ட வருடமா குழந்தை பாக்கியம் இல்லாம மனதார தவிச்சிட்டு இருப்பாங்க. சாய்ராம், அப்படிப்பட்ட சாய் அன்பர்கள் தம்பதியர்கள் வந்து இந்த இடத்துல மனமுருகி பாபாண்ட வேண்டிட்டு போனா கண்டிப்பா ஓராண்டுக்குள்ள அவங்க வீட்டுல குழந்தை செல்வம் வந்து கிடைக்கிறது வந்து சத்தியம். இது உண்மை. சாய்ராம், இந்த ஆலயத்துல உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாபாவுக்கு ஒரு தொட்டில் கட்டியிருப்பாங்க. அதுல பாபா குழந்தை போல படுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு தொட்டில் இருக்கும். அங்க வந்து மனமுருகி கணவனும் மனைவியும் இந்த ஆலயத்துக்கு வந்து மனமுருகி, பாபா எங்களுக்கு குழந்தை செல்வம் கொடுங்க, எங்களுக்கு திருமணம் முடிஞ்சு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, எங்களுக்கு உங்களை விட்டா வேற வழி எங்களுக்கு எதுவும் இல்லை சாய்நாதா அப்படின்னு மனமுருகி பாபாவுக்கு ஒரு தொட்டில் கட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல கணவனும் மனைவியும் 2 பேருமே நின்று நீங்க இந்த வழித்துணை பாபாண்ட பிரார்த்திச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனீங்கன்னா ஓராண்டுக்குள்ள இங்க உள்ள கருணை உள்ள வழித்துணை பாபா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வழி காட்டுவாரு. கண்டிப்பா குழந்தை பாக்கியம் பாபா உங்களுக்கு கொடுப்பாரு. சாய்ராம், இப்போ வழித்துணை சாய்பாபாவுடைய ஆலயத்துக்கு உள்ள போவோம். இப்போ நான் இந்த வீடியோல சொன்ன நம்ம அந்த பாபா குழந்தை வருளும் பாபாவை நம்ம பார்க்கலாம். அதே போல இந்த ஆலயத்துல இருக்கிற பாபாவுடைய மூர்த்தி ரொம்ப ஒரு அற்புதமான மூர்த்தி. இங்கு பாபாவுக்கு சமாதியம் இருக்கு. வாங்க விநாயகரை வழிபட்டு நம்ம உள்ளுக்குள்ள போலாம். நம்மளுடைய எல்லா முயற்சிகளும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு முதல்ல ஆணை முகத்தை நான் வணங்குவோம். சாய்ராம், விநாயகர் பெருமானை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ஆலயத்துல தொடர்ந்து அனுமனை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. விநாயகரை தொடர்ந்து அனுமன் இருப்பாரு. நம்ம அனுமனையும் தொடர்ந்து வணங்கிடுவோம். அதுக்கப்புறமா ஆலயத்துக்குள்ள போவோம். இந்த ஆலயத்தை உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா பாபாவுடைய எண்ணற்ற அற்புத நிலைகள் எல்லாமே இந்த இடத்துல உங்களுக்கு படமா பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு படத்திலையும் பாபாவுடைய ஒவ்வொரு சக்தி மிகுந்த வார்த்தைகள் வந்து இந்த இடத்துல நீங்க காணலாம். சாய்ராம், இப்போ நான் சொன்ன தொட்டிலாண்ட நம்ம வந்தாச்சு. சாய்ராம், இப்போ பாபாவுக்கு பக்கத்துல ஒரு தொட்டில் இருக்கு. இங்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவரையும் 991 தம்பதியர்களுக்கு வந்து நம்ம பாபா வந்து குழந்தை பாக்கியத்தை அருள் இருக்காரு. சாய்ராம், அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் வழித்துணை சாய்பாபா ஆலயம். இந்த ஆலயம் வந்து தாம்பர் அடுத்த வண்டலூர்ல தேசிய நெடுஞ்சாலையில அமைஞ்சிருக்கு. இப்போ பாபா வந்து தொட்டில வந்து உறங்கிட்டு இருக்காரு. இங்கு வந்து கணவன் மனைவியும் பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்ச உடனேயே பாபாவுக்கு பக்கத்திலே ஒரு தொட்டில் இருக்கும். உங்களுடைய குழந்தை செல்வத்தை, பிறந்த குழந்தை செல்வத்தை இந்த தொட்டில போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு பாபாவுக்கு நன்றிகளை தெரிவிச்சு சந்தோஷத்தோட நீங்க வீட்டுக்கு திரும்பலாம். சாய்ராம், அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் நம்ம வழித்துணை சாய்பாபா ஆலயம். சாய்ராம், இப்போ இந்த ஆலயத்துக்குள்ள உள்ள போயிட்டோம். குழந்தை பாகிய அருளும் பாபாவை பார்த்துட்டோம். அடுத்து இங்க பாபாவுடைய சமாதியை நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். சமாதியிலேயே பாபாவுடைய திருவடியை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த திருவடியை தொட்டு வணங்குவோம். ஏன்னா குருவுடைய திருவடி வந்து அநேக பக்தர்களுடைய வாழ்க்கையில வந்து அடைக்கலம். இப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற மூர்த்தி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தி. இந்த ஆலயம் வந்து குழந்தை வரத்து கொடுக்கறது ஒரு சக்தி மிகுந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணற்ற பக்தர்கள் இங்கு வராங்க. இங்கு வந்து அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுற எல்லா கஷ்ட நஷ்டங்களும் பாபாண்ட மனதார பகிரும் பொழுது கருணை உள்ள வழித்துணை சாய்பாபா அவங்க வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்வழியை காட்டி அந்த பக்தனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு நல்ல தெளிவையும் வசந்தத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தேக ஆரோக்கியம் கொடுத்து எப்பவும் வழித்துணையா இருந்து அந்த பக்தருடைய நலன்ல பெரிதும் பாபா வந்து ஆசீர்வதிக்கிறார். சாய்ராம், நம்ம வழித்துணை சாய்பாபா ஆலயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். சாய்ராம், நம்ம தாம்பரத்துக்கு நேர்பை தான் வண்டலூர் இருக்கு. வண்டலூர்ல
வழித்துணை சாய்பாபா ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம பாபாவை வணங்குங்க. ஏன்னா இந்த ஆலயத்துல எண்ணற்ற அற்புதங்கள் பாபா பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதே போல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு பாபா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கொடுக்கிறாரு. இது சத்தியமான உண்மை. சைரம், இந்த வழித்துணை சாய்பாபா ஆலயத்துக்கு நிறைய முறை வந்திருக்கேன். நான் வரும்பொழுதெல்லாம் நிறைய தம்பதிகள் வராங்க. வந்துட்டு பாபா எனக்கு குழந்தை பாக்கியம் உங்களாண்ட வேண்டின உடனே நீங்க எனக்கு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு பாபாவுடைய அந்த தொட்டில தன்னுடைய குழந்தைய படுக்க வைக்கிறாங்க. பாபாவுக்கு நன்றி, அதாவது கண்ணீரோட நன்றியை தெரிவிச்சுட்டு போறாங்க. ஒரு குழந்தை செல்வம் கிடைக்கணும் அப்படின்னா அவங்க தாய்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த தாயோட மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், எவ்வளவு பவித்திரமா இருக்கும். அப்போ அந்த சந்தோஷத்தை நம்ம இறைவன் பாபா குழந்தை மூலமா கொடுத்து அருளும் போது அந்த இறைவனுக்கு அந்த குழந்தைய இறைவனுடைய பாதத்துல வச்சு வணங்கி அன்போட வீட்டுக்கு கூட்டுன்னு போறாங்க சைரம். அப்படிப்பட்ட புனிதமான ஆலயம் தான் வண்டலூர் வழித்துணை சாய்பாபாவுடைய ஆலயம் சைரம். சைரம், இப்ப இந்த ஆலயத்துக்குள்ள தோரகமாய்க்குள்ள வந்திருக்கும். இங்க பாபா ஷீலாக்கல் அமர்ந்த மாரி பாபாவுடைய ஒரு பெரிய புகைப்படம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப அற்புதமான ஒரு புகைப்படம். பக்கத்திலே மேரி மாதா குழந்தை இயேசு வச்சிருக்காங்க. இதுலயே உங்களுக்கு நல்லா தெரியும் சைரம். ஏன்னா மேரி மாதா ஒரு புண்ணியமான ஒரு அம்மன். அந்த அம்மன் தன் குழந்தைய கையில வச்சிருக்காங்க. அதே போலதான் சைரம் இந்த இடத்துல இங்கு நம்பிக்கையோடு வர தம்பதியர்களுக்கு பாபா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கொடுத்து அருள்றார் சைரம். ஒரு முறையாவது இந்த ஆலயத்துக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் நீங்க வாங்க. பாபாவுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதி சைரம். ஓம் சைரம், ஜெய் சைரம். ஓம் சைரம், ஜெய் சைரம். அல்லாஹ் மலிக்.